வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான ப்ராக்டிஸ் செஷனில் வந்துட்டு வில் ஜாக்ஸ், தீபக் சகர், ரீஸ் டாப்லி அண்ட் ரியான் ரிக்கில்டன் ஒரு மிகப்பெரிய இன்டென்ஸ் சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டோட்டலி பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து 5 சேலஞ்ச் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் மற்ற பிளேயர்ஸும் இன்வால்வ்டு தான். அதனால் இவங்க மேக்ஸிமம் மெஜாரிட்டி இவங்க சைடில் இருக்கிறது தான் இவங்க இன்வால்வ் ஆகிருந்தது தான் அதிகம். ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளே பேட்டில். டோட்டலி பார்த்தீங்கன்னா அது ஒரு பவுலிங் சேலஞ்சு. தீபக் சகர் அண்ட் ரீஸ் டாப்லி தான் அதில் பவுலர்ஸாக இருந்தாங்க. பேட்டர்ஸ் சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் திலக் வர்மா, நமந்தீர் இவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்தாங்க. தீபக் சகர் பார்த்தீங்கன்னா பாலை வேறு லெவலில் ஸ்விங் பண்ணார். சூரியகுமார் யாதவை ஏர்லியாகவே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ரீஸ் டாப்லி பார்த்தீங்க அப்படின்னா நமந்தீரை மிகப்பெரிய லெவலில் ட்ரபிள் பண்ணார். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் பிச் டெலிவரிஸ் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டார். நமந்தீர் அதுக்கப்புறம் ஒரு பவர்ஃபுல் 6 மூலியமாக அதை கவுண்டர் பண்ணியிருந்தார். திலக் வர்மா எக்ஸ்ப்ளோசிவான இன்னிங்ஸ் ஆடி இருந்தார். 3 பவுண்ட்ரி தொடர்ந்து 3 பவுண்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருந்தாலும் சஹர் பார்த்தீங்கன்னா தீபக் சகர் அந்த இடத்துல திலக் வர்மாவை அவுட் எடுத்திருந்தார். டோட்டலி இந்த ஒரு பவுலிங் சேலஞ்சில் பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக தீபக் சகர் 2 விக்கெட் அப்படிங்கிறத வேறு லெவலில் எடுத்திருந்தார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ரீஸ் டாப்லி ஒரு விக்கெட்டு, பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா திலக் வர்மா 10 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருந்தார். ஃபஸ்ட்டு சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா தீபக் சகர் உண்மையாகவே பிக் ஆஃப் பவுலராக இருந்தார். சேலஞ்ச் 2 பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் பேட்டிங் பண்ணுறது, டெத் ஓவர் ஹிட்டிங். அதில் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ், ரியான் ரிக்கில்டன் பேட்ஸ்மேன்ஸாக இருந்திருந்தாங்க. பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் அந்த இடத்துல டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த இடத்துல இருந்திருந்தது. அதே நேரம் ஹர்திக் பாண்டியாவும் பவுலர்ஸில் இருந்திருந்தார். வில் ஜாக்ஸ் எடுத்த உடனே ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஒரு பவுலிங் அடிக்க தான் ஆரம்பித்தார். பெரிய லெவலில் மிட் விக்கெட் மேலெலாம் பெரிய பெரிய சிக்ஸர் போயிட்டு இருந்தது. ரியான் ரிக்கில்டன் நிறைய இனோவேட்டிவ் ஷாட்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தார் போல்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக. பட் ஆனால் ஸ்கூப் போகும்போது அந்த இடத்துல அவுட் ஆகிட்டார். ஃபைனல் ஓவரில் ஜாக்ஸ் 3 6 இன் ரோ அதுவும் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக அடித்து அந்த இடத்துல அவரோட பவரை காமிச்சார். 18 பாலுக்கு 40 ரன் வில் ஜாக்ஸ், ரியான் ரிக்கில்டன் 15 பாலுக்கு 25. அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 9 ரன் மட்டுமே வேறு லெவலில் விட்டு கொடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியண்ட்டாகவும் இருந்தார் ஒரு ஓவரில். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டார். அது ஒரு விஷயமா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் சேலஞ்சு ஸ்பின் டெஸ்ட் அகெயின்ஸ்ட் சாண்ட்னர் அண்ட் ஸ்ரீஜித் கிருஷ்ணன். டோட்டலி பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்பின்னர்ஸை வேறு லெவலில் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி சாண்ட்னரோட டேர்னில் அவுட் ஆகிருந்தார். ஸ்ரீஜித் கிருஷ்ணனையும் அந்த இடத்துல பேட்டிங்க்கு உள்ளே கொண்டு சொருவிருந்தாங்க. பட் ஆனால் அவர் ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. ரியான் ரிக்கில்டன் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் த ஸ்ட்ரைக் அப்படிங்கிற அந்த விஷயம், அதாவது ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு காஷியஸாக நாக் தான் ஆடி இருந்தார். இந்த ஸ்பின் பேட்டில் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்னர் தான் எஃபெக்டிவாக வின் பண்ணியிருந்தார். டோட்டலி பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறதையுமே தூக்கியிருந்தார். என்னதான் 2 பேருமே 15 ரன் 20 ரன் அடிச்சிருந்தாலும் வின்னர் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்னர் தான். ஃபோர்த் சேலஞ்ச் ஃபீல்டிங் ரிஃப்ளெக்ஸ் டெஸ்ட்டு. ட்ரெண்ட் போல்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைவிங் கேட்செல்லாம் எடுத்தார். அர்ஜுன் டெண்டுல்கர் அண்ட் சத்யநாராயண ராஜு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷார்ப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத காமிச்சாங்க அவுட் ஃபீல்டில். பெஸ்ட் கேட்ச் அப்படின்னு வரும்போது ட்ரெண்ட் போல்ட்டோட அந்த ஒரு டைவிங் கேட்ச் ஒரு மிகப்பெரிய லெவலில் இருந்தது. ட்ரெண்ட் போல்ட்டோட ஃபீல்டிங்குமே பார்த்தீங்கன்னா டீமுக்கு அட்வான்டேஜ் தான். அதே நேரம் ஃபாஸ்டஸ்ட் த்ரோ அப்படிங்கிற அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கர் எஃபெக்டிவாக இருந்திருந்தார். டீம் ரொம்பவே காஷியஸாக தான் இருந்திருந்தாங்க. அந்த இடத்துல ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பவுலிங் ஷோ டவுன் அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க. அதில் ட்ரெண்ட் போல்ட் 145 km/h போட்டிருந்தார். தீபக் சகர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்விங்கை வச்சு அந்த இடத்துல இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாலும் ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி அப்படின்னு வரும்போது ரீஸ் டாப்லி 148 km/h ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பவுன்சர் போட்டு பேட்ஸ்மேன்ஸே ஸ்டன் பண்ணுற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. ஃபாஸ்டஸ்ட் பால் ரீஸ் டாப்லி தான் போட்டிருந்தார். ஃபைனல் வெர்டிக்டை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸ் அக்ராஸ் த எல்லா சேலஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா 58 ரன்கள் அப்படிங்கிறத 4 சிக்ஸர் 1 விக்கெட் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இருந்தார். 58 ரன்னையும் அடித்து பவுலிங்கில் ஒரு விக்கெட்டையும் எடுத்திருந்தார். பெஸ்ட் பவுலர் தீபக் சகர் 2 விக்கெட் 15 ரன் 2 ஓவரில். டாப் ஷாட் அப்படின்னு பார்க்கும்போது வில் ஜாக்ஸ் அந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அகெயின்ஸ்ட் அடித்த அந்த ஒரு 6 டாப் ஷாட்டாகவும் இருந்தது. உண்மையிலேயே எம்ஐயில் இவங்க ஒரு பெரிய லெவலில் கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வச்சு தான் இந்த ஒரு ப்ராக்டிஸை வச்சுருக்கிறாங்க. உண்மையாகவே இது ஒரு நல்ல செஷனாக தான் இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.